Hi, hello everyone. This is your JK. February 9, 2026 க்ளோசிங் பில் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 170 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. இதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட் இம்பாக்ட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் வந்துட்டு சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ரேலி வந்துட்டு இன்றைக்கி இம்பாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். எஸ்பிஐயோட கான்ட்ரிபியூஷன் நிஃப்டி 50 அலோன் வந்துட்டு 3%, விச் மீன்ஸ் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்துட்டு ₹1 ஏறிச்சு அப்படின்னா அதில் 0.3 பைசாவோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேலி மட்டும் பார்த்தீங்கன்னா 7% கிட்ட ஏறி இருக்குது. விச் மீன்ஸ் நிஃப்டியோட 170 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 35 to 40 பாயிண்ட்ஸோட நிஃப்டி கான்ட்ரிபியூஷனில் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குது. ஸோ இது மேஜர் ரீசன் இன்றைக்கி நிஃப்டி அப் ஆனதுக்கு. இன்னொன்று கொஞ்சம் டேஸாகவே கொஞ்சம் எஃப்ஐ வந்துட்டு எப்படி சொல்கிறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு புல்லிஷாக மாறிட்டு இருக்கிறாங்க. விச் மீன் பை சைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் மார்க்கெட் கம்ப்ளீட்லி புல்லிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 26,300 அபவ் மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் கம்ப்ளீட்லி புல்லிஷ். அன்லஸ் அண்ட் அன்டில் நியூட்ரல் புல்லிஷ் தான் மார்க்கெட். ஸோ வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னா 26,300 வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் 25,000 வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் ஏன் கொஞ்ச நாளைக்கு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் போத் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ரெண்டுக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நியூட்ரலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அப்கமிங் டேஸில் என்னன்றதை பார்ப்போம். இன்னொன்று மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, எஃப்ஐயோட புல் அவுட் ஆகியுமே மார்க்கெட் வந்துட்டு ஆல் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபியோட மணி இன்ஃப்ளோ, ஆஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ரீட்டைலர்ஸோட பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆஸ் வெல் அஸ் டிஏ வந்துட்டு ஸ்டில் மணி பம்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு நியர் ஆல் டைம் ஹைல வச்சிருக்குது. ருபி டிப்ரிசியேஷன் வந்துட்டு ஒரு மேஜர் ரீசன் எஃப்ஐ வந்துட்டு மணியை புல் அவுட் பண்ணியிருக்குது. வித்தின் இந்த ஸ்பேன் ஆஃப் 12 months பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2.6 lakh crore வந்துட்டு புல் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியன் மார்க்கெட்லேருந்து. இதுக்கு மேஜர் ரீசன் வந்துட்டு ருபி டிப்ரிசியேஷன். ஸோ அப்கமிங் டேஸில் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஐ எம் NISM 8 certified person. Consult your financial advisor before taking any positions. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.